ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரின் 5வது நாளில் நடைபெற்ற பெரும்பாலான போட்டிகளில் இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றனர். ஆண்களுக்கான 50 மீட்டர் 3P துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ஸ்வப்னில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். 3 விதமான கோணங்களில் சுடும் இந்த போட்டியில் 590 புள்ளிகள் பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். 589 புள்ளிகள் பெற்று மற்றொரு இந்திய வீரர் பிரதாப் சிங் தோமர் தோல்வியடைந்து தொடரை விட்டு வெளியேறினார். ஆண்கள் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் உலகின் 3ஆம் நிலை வீரரான ஜோனத்தன் கிறிஸ்டியை 21-18, 21-12 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்று காலிறுதி முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிருக்கான ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து எஸ்டோனியா நாட்டின் கிறிஸ்டின் குபவை 21-5, 21-10 என்ற நேர்செட் கணக்கில் எளிதாக வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா சிங்கப்பூர் வீராங்கனை ஜியான் சிங்கை 4-2 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர் தொடங்கும் வரை டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இந்தியா சார்பில் தனி வீரர்கள் பிரிவில் யாருமே 3வது சுற்றுக்கு முன்னேறாமல் இருந்த நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் மணிகா பத்ரா மற்றும் ஸ்ரீஜா அகுலா 3வது சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளனர். 75 கிலோ குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹென் நார்வே நாட்டைச் சேர்ந்த ஹோஃப்ஸ்டடை 5-0 என வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கடந்த ஒலிம்பிக்ஸ் தொடரில் வெண்கலம் வென்ற லவ்லினா இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் மீண்டும் ஒரு பதக்கத்தை அவர் வெல்வார். மகளிர் வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நெதர்லாந்து வீராங்கனை குவின்டி ரோஃபனை 6-2 என வீழ்த்தி காலிறுதி முந்தைய சுற்றுக்கு அவர் முன்னேறினார். புதிய தலைமுறைக்காக சந்தானகுமார். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.